ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 16 டியூஸ்டேக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டியாக இருந்தது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருந்தது. ப்ரீமியம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கம்மியாக இருந்தாலுமே 700-600 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் அதிகம் இருந்தது. கோல்டில் இங்கே பாருங்கள், கோல்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓப்பன் ஆகிட்டு 1,10,500 அந்த ரேஞ்சில் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஓகேவா? ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டேட்டா பார்த்தா மார்னிங் 2,170 ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 2,300 வரைக்கும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னது இந்த மேக்ஸிமம் 11,000 1,10,000 ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 2,150 எக்ஸ்டர்டே க்ளோசிங் பாருங்க. எஸ்டர்டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2,150 க்ளோஸ் ஆயிருக்கா. ஆனால் இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறந்தே ப்ரீமியம் ஹையாக தான் இருந்திருக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மெயினாக நாளைக்கான ஃபெட் மீட்டிங் இருக்கு. இன்னொன்று இந்த 500 பாயிண்ட்ஸ் அப் ஆனதாலேயே மார்க்கெட் நிறைய பேர் டவுன் சைட் புட்டோட ப்ரீமியம்ஸ் குறையவே கிடையாது. கால் ப்ரீமியம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனாலவே மெயினாக பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் எஸ்டர்டே க்ளோசிங் விட இன்னைக்கான ஐ 2,300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது ப்ரீமியம்ஸ். அதனால கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்காக. நானும் நிறைய டைம் என்ட்ரி எக்ஸிட்ஸ் பண்ணிட்டே இருந்திருந்தேன். சம்பவம் பெரிய லாஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் ரோல் ஓவர் பண்ணிட்டு கொஞ்சம் அது இது பண்ணிட்டே இருக்க வேண்டியதாயிடுச்சு. சார்ஜஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருந்தது இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேட்டஸ். அதே தான் சேம் சில்வருக்கான இதுவும் பாருங்க. எஸ்டர்டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னாலும் 4,250 அரௌண்டில் ஓப்பன் நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் அதே சேம் ரேஞ்சில் தான் இருக்கு. உங்களுக்கு இதில் லைவ்லேயே காட்டுறேன் பாருங்க. சில்வர் ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் பாருங்க. இப்போ பாருங்க 1,28,700 க்ளோஸ் ஆயிருக்கா. இப்போ 1,29,000 ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் பாருங்க. அரௌண்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க க்ளோசிங் பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலண்டா 4,200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனால் ப்ரீமியம் அந்த அளவுக்கு மெல்ட் ஆகல. இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததால ப்ரீமியம் புட் சைடு டிக்ரீஸ் ஆகவே இல்லை. கால் சைடு மட்டும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. டவுன் சைடு போகும்போது அதே மாதிரி சேம் தான். புட் சைடு இன்க்ரீஸ் ஆகுது, கால் சைடு டவுன் ஆகவே இல்லை ப்ரீமியம்ஸ் எல்லாமே. மேபி அதனால தான் கொஞ்சம் மார்க்கெட் ஹேண்டில் பண்ணது ரொம்ப டஃப்பாக இருந்தது இன்னைக்கு. எதனால சொல்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு நிறைய என்ட்ரி எக்ஸிட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் பாருங்க. மார்னிங்கே பாருங்க கோல்டு 2,150 ரேஞ்சில் என்ட்ரு ஆயிருக்கேன், ஸ்டாடல் போட்டிருக்கேன். பட் ஆனால் அது நினைச்சமா போல க்ளோஸ் பண்ணியாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் ஆகி அதிகமாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததால மார்க்கெட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்து ஓரளவு ஹேண்டில் பண்ணியாச்சு. இன்னைக்கு டுடே ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் கிடையாது. இந்த 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் இதில் 2,300 காட்டுது இல்லை. ஆனால் இதில் 2,300 1,200 நியர்பை சார்ஜஸ். இன்னைக்கு அந்த 1,000 ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்டு இந்த பொசிஷனோட இது. அதனால தான் இது உங்களுக்கு ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக காட்டும். பாருங்க இதில் 1,000 காட்டுது. இந்த 1,000 தான் நமக்கு கேரி ஃபார்வர்டாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இந்த 2,000 சம்திங் காட்டுது. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. அந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இந்த அக்கௌண்ட்டில். இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்லும் பரவாயில்ல. ஆனால் இதுலேயும் அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. 1,500 வரைக்கும் சார்ஜஸே வந்திருக்கு. ஒரு 1,500 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மேபி டவுன் ஆகலாம், சேம் இடத்துல ஓப்பன் ஆகலான்றதுக்காக. ஓகேவா? இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஆனால் இந்த அளவுக்கு ப்ரீமியம் இருக்கவே இருக்காது. மேபி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 2 இயர்ஸாக நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கமாடிட்டிஸில். ஆனால் இந்த அளவுக்கு ப்ரீமியம் இருந்ததே கிடையாது எப்பவுமே க்ளோசிங் ஸ்டேஜில். சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா
கோல்டு ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2300 2400 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட் ரிமைனிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு க்ளோசிங்காக இன்னும் ஜஸ்ட் வந்து பாருங்க, மார்க்கெட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர். அப்போ ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல போனால் 5 டேஸ் தான் இருக்கு. இன்னும் டியூஸ்டே க்ளோஸ் ஆகுதுங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே. ஒர்க்கிங் டேன்றது 5 டே தான். ஆனால் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கிறதால ப்ரீமியம் மெல்ட் ஆகவும் கிடையாது. அதே மாதிரி கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஏறி இருக்கிறதால ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கு. சரிங்களா. என்னோட இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டைம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ப்ரீமியம் இருந்தது கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,10,000 இப்போ கரண்ட் வேல்யூ இருக்கு. பாருங்க, அந்த 1,10,000 ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம் 2,150 அதே ரேஞ்சில் இருக்கு. அதனால வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆகுன்ற கான்செப்ட்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு பொசிஷன் வந்து வலட்டட்டியா இருந்தாலும் நான் வந்து அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரீமியம் ஹையா இருக்கும்போது ரீஎன்டர் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா என்னோட பழைய டேட்டா எல்லாம் நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட டேட்டா இன்டிமேட் பண்ணது என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து பொசிஷன் வந்து ரோல் ஓவர் பண்ணிட்டே தான் இருந்தேன். சரிங்களா. சமம் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு அக்கௌண்ட்ல 1500 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கோல்டு எம்ல தான் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நேச்சுரல் கேஸ்ல 750 வந்திருக்கு. சில்வர்ல பாத்தீங்கன்னா 700 லாஸ் வந்திருக்கு. சரிங்களா. இதுதான் வந்து இன்னைக்கான ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப். எந்தெந்த செக்மெண்ட்ல எந்தெந்த கமாடிட்டிஸ்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, எந்த அளவுக்கு லாஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. சரிங்களா. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு நான் வந்து டேட்டாஸை ஷேர் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்றேன்றதை ஃபியூச்சர் வீடியோஸ்ல 1 by 1 நானும் சொல்றதை நீங்க பார்த்தீங்கனாலே நீங்க ஈஸியா பண்ணலாம். சரிங்களா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.